சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் நல்லா சூடான பிறகு நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் லைட்டாக பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆன பிறகு நம்ம ஒரு பொருளையும் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா அளவுக்கு வறுபட்டுருச்சு. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துண்டு துண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது பெருங்காயத்தூள், புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புளி சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ஆறின பிறகு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சட்னியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புதினா சட்னி ரெடி.